சாந்தி. நீங்க எல்லாருமே கடந்த 7 நாளா நீங்க எல்லாரும் பட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பகல்ல பட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம அமிர்தால பட்டி பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா, ஒரு பிளானிங் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 21 நாள் பட்டியல 21 வருஷம் தன்னுடைய அவ்யக்த முரளி நம்ம கேட்க போறோம். நம்ம இன்னையில இருந்து ஒரு 7 நாள் நம்ம உங்களை எல்லாருமே நம்ம சந்திக்க போறோம். இன்னைக்கு பாபா அவ்யக்த முரளி நமக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓம் சாந்தி. வாணி டேட்டு, ஒரிஜினல் டேட் 18/1/1976 வருஷம் பாபா சொல்லியிருக்கிறாரு. 18/1/1976. பாபா எப்படின்னு சொல்றாங்க, சக்திசாலியான நாள் என்ற ரூபத்தில் நினைவு நாளை அனைத்து ஆத்மாக்களின் மிகவும் அன்பான பரம்பிதா சிவன் பேசுகிறார். சக்திசாலியான நாள் என்ற ரூபத்தில், சக்திசாலியான நாள்னா பாபாவுடைய உலகத்துல நம்ம உலகத்துல யாராவது ஒருத்தர் சரீரம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலை விட்டுட்டாங்க, இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நினைவுனால ரொம்ப துக்கம் அனுசரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. துக்கமா கொண்டாடுறோம்னு சொல்ல மாட்டாங்க, செலிப்ரேட் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க, அனுசரிக்கிறோம், துக்கத்தை அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா வீட்டுல மட்டும்தான் நினைவு நாள் பாத்தீங்கன்னா, பிரம்மா பாபாவுடைய நினைவு நாளை நம்ம சக்திசாலியான நாள்னு சொல்றாரு பாபா. ஏன்னா பிரம்மா நம்மள ரெண்டாவதா, நம்ம பிராமண பரிவாரத்துல, பிராமண குடும்பத்துல ரெண்டாவதா அவ்யக்தமான ஒரு பரிஸ்தா இல்லையா, அவ்யக்த பரிஸ்தாவானார். அதனால நம்ம அன்னைக்கு நாள நம்ம துக்கமா அழுகிறது இல்லை, நம்ம கவலைப்படுறது இல்லை. பிரம்ம பாபா சரீரத்தை விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம வருத்தப்படுறது இல்ல. நம்ம அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாபா என்ன பேர் சொல்லுவாருன்னா, நினைவு நாள் அப்படிங்கிறது சக்திசாலியான நாள்னு சொல்லுவாங்க. நினைவு நாள் தான், நம் பிரம்ம பாபாவுடைய நினைவு நாள் தான் 18 ஜனவரி. ஆனா அன்னைக்கு நாள்ல நமக்கு சக்தி கிடைக்குது. ஏன்னா பாபா இந்த மாசத்துக்கே, இந்த ஜனவரி இன்னைக்கு 3ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். இந்த மாசத்துக்கே பாபா இப்படி பக்தியில மார்கழி மாசம்னா ரொம்ப முக்கியமான ஒரு மாசமா, பக்தியுடைய மாசமா எப்படி பக்தியில பண்றாங்களோ, அதே மாதிரி பிராமண ஆத்மாக்களுக்கு இந்த ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா வரங்களை கொடுக்கக்கூடிய, வரங்களை வாங்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம், ஒரு மாதம். அப்ப எந்த அளவு நான் பாபாவை நினைவு செய்யறனோ, பிரம்மா பாபாவை கூட நினைவு செய்யலாம். பாபா இப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க முரளி வாசிச்சிருந்தீங்கன்னா அதுல பாபா சொல்லியிருக்கிறாரு, பிரம்மா பாபாவுக்கும் எனக்கும் கனெக்ஷனே இல்ல, எனக்கும் பிரம்மா பாபாவுக்கு தொடர்பே இல்லை அப்படிங்கிறவங்க பாபா சொல்றாரு, என்னுடைய குழந்தையா அப்பா ஏத்துக்கிறதே இல்லை, சிவா அப்பா நம்மளை ஏத்துக்கிறதே கிடையாதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ ஏன்னா பிரம்ம பாபா மூலமா தான் நம்மளைய பாபா தத்தெடுக்கிறாரு. இப்போ பிரம்மா பாபாவை நம்ம நினைவு செய்யலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சிஸ்டர் சொன்னாங்க, புதியவங்களுக்காக நான் உங்களை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புதுசா இருக்கிறவங்களுக்காக நானும் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பழையவங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரம்மா பாபா 18/1/1969 தன்னுடைய இந்த மாதிரி நம்மள மாதிரி இந்த உடல் அவர் விட்டுட்டு அவரு ஃபரிஸ்தா ஆயிட்டார் இல்லையா, ஏஞ்சல் ஆயிட்டாரு பாபா. அப்போ அந்த பிரம்ம பாபா பாத்தீங்கன்னா, பிரம்ம பாபா இந்தியால இருந்தாரு, ராஜஸ்தான்ல இருந்தாரு. அப்போ உலகம் ஃபுல்லா சென்டரே கிடையாது, இந்தியால மட்டும்தான். அப்போ அவங்க ஈவன் தமிழ்நாட்டுல கூட நம்முடைய பிரம்மகுமாரிகள் இயக்கம் வரல. தமிழ்நாட்டுல, சவுத் கேரளா, பாண்டிச்சேரியில, கேரளால எல்லாம் நம்முடைய இயக்கம் பரவவே ஆரம்பிக்கும். பிரம்ம பாபா சரீரத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா 1969 மொத்தமே இந்தியா ஃபுல்லா சென்டர் இருந்தது. மொத்தம் எவ்வளவு சென்டர் இருந்தது அப்படின்னா 70, மொத்தம் 250 சென்டர் இருந்தது. பிரம்ம பாபா தன்னுடைய சரீரத்துல இருக்கும் பொழுது இந்தியால இருக்கக்கூடிய சென்டர் 250 சென்டர் இருந்தது. வேற எந்த நாட்டிலயும் இல்லை. அந்த 69 வரைக்கும், இப்ப நம்ம பின்னாடி வச்சிருக்கிறோம் இல்லையா பிரம்மா பாபானுடைய போட்டோ, இந்த பிரம்மா பாபாவுடைய போட்டோ பாத்தீங்கன்னா 69 வரைக்குமே கிடையவே கிடையாது. 69 வரைக்குமே கிடையாது. 69க்கு அப்புறம் தான் பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆயிட்டார், பரிசுத்தா ஆயிட்டார், ஏஞ்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன வச்சிருக்கிறாங்க, ஏஞ்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரம்ம பாபாவுடைய போட்டோ எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. அப்போ பிரம்ம பாபா இப்போ சிவபாபாக்கு, சிவத்தந்தைக்கு சமமா இருக்கிறார். அதனாலதான் பிரம்ம பாபா நினைச்சா கூட நமக்கு சக்தி கிடைக்கும்னு சொல்றாரு. ஏன் இறந்து போன மத்தவங்கள நினைக்க சொல்லலை, ஏன்னா மத்தவங்கள அவங்க திருப்பி மறுபிறவி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்மா அங்குள்ள ஆத்மாவோட அவங்களுடைய ஆத்மாவோட தொடர்புல வந்துருவாங்க. அப்ப நம்மளுடைய ஞாபகம் கூட இருக்காது. ஆனா பிரம்ம பாபா மறுபிறவி எடுக்கல, அதனால பிரம்ம பாபா நினைச்சா கூட நமக்கு சக்தி கிடைக்கும்.
அதனாலதான் பாபா சொல்றாரு, சக்திசாலியான நாள் என்றால் நினைவு நாள் சக்திசாலியான நாள்னு சொல்றோம். இன்று பாபா முரளி ஆரம்பிக்கிறார். இன்று தனது அனைத்து அன்பான குழந்தைகளை பார்த்து இன்று தனது அனைத்து அன்பான குழந்தைகளை பார்த்து குழந்தைகளின் அன்பிற்கு விடை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த அளவு பாபா மேல அன்பு வைக்கிறோமோ அதற்கான பதில் பாபா கொடுக்குறாரு. பாபா நினைக்கிறோம்னா பாபா முரளியில சொல்லுவாங்களே, நினைவு செஞ்சீங்கன்னா நான் நினைவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாபா நம்ம நினைக்கிறோம், அதுக்கான விடை கொடுக்குறாரு. நீங்க என்ன ஏதாவது கேள்வி இருக்கு, நீங்க எப்பயுமே பாருங்களேன், நமக்கு முரளி வகுப்புக்கு வரக்கு முன்னாடி ஏன் பாபா யோகா வச்சிருக்கிறாரு? முரளி வகுப்புக்கு முன்னாடி நம்ம யோகா பண்ணும் பொழுது நம்ம பாபாவோட நம்முடைய மனசு புத்தி ரெண்டுமே பாபாவோட இணைஞ்சிடும். அப்ப உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, எதை பத்தியாவது உங்களுக்கு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யோகா பண்ணிட்டு நீங்க முரளி உட்காருங்க. முரளியில உட்கார்ந்தா உங்களுக்கு முரளியில பாபா பதில் சொல்லுவார். இல்ல யோகால உட்காருங்க, யோகாலே பாபா உங்களுக்கு பதில் சொல்லுவார். அதுதான் சொல்றாரு. பாபாவும் நம்ம நினைக்கும் போது பாபாவும் நம்முடைய அன்பிற்கு பாபாவும் என்ன பண்றாரு, விடை கொடுத்துட்டு இருக்கிறார். சதா பாபாவிற்கு சமமான விதியை உருவாக்கக்கூடியவராகவும் ஆசீர்வாதங்கள் அளிப்பவராக ஆகுங்கள். பாபா என்ன வரம் தராரு? பாபாக்கு சமமா விதியை உருவாக்கக்கூடியவர். பாபா ஹிந்தியில சொல்லுவாங்க விதாத்தா அப்படின்னு சொல்லுவாரு பாபா, இல்லையா? விதாத்தான விதியை அமைக்கக்கூடியவர். அப்ப பாபா சொல்ல நம்ம கூட விதியை அமைக்கக்கூடியவர்கள். நம்ம எப்படி விதியை அமைக்கக்கூடியவர்கள்னு சொல்றோம்? விதி அப்படின்னா ஸ்ரீமத், வழி. விதின்னா வழின்னு அர்த்தம், இல்லையா? அப்ப ஸ்ரீமத் படி சாரி ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாறுது. அப்ப நம்ம பாபாவை பத்தி மத்தவங்க சொல்லி பாபாவுடைய ஸ்ரீமத் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய விதினா அவங்களுடைய விதி, அவங்க விதி இப்படிதான் கஷ்டப்படணும்னு இருந்தா அந்த விதி கூட பாபா குழந்தையிட்டா அந்த விதி மாறிடுது. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க கூட பாபாவிற்கு சமமாக விதியை உருவாக்கக்கூடியவர்கள். மற்றவங்களுடைய விதியை மாத்தக்கூடியவர்கள் யாரு? நம்ம தான். ஞானம் அந்த அளவுக்கு பாபா தராரு. ரெண்டாவது பாபா சொல்றாரு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிடுங்க. ஏன்னா ஆசீர்வாதம் யார் கொடுப்பாங்க? யாராவது சொல்லுங்க பாப்பா. ஆசீர்வாதம் யார் கொடுப்பாங்க? யார்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் கேட்போம், வாங்குவோம்? ஆசீர்வாதம் யார் கொடுப்பாங்க? யார்கிட்ட போய் ஆசீர்வாதம் நம்ம கேட்போம்? யாராவது உங்க மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். பேரண்ட்ஸ் கிட்டையும் கொடுப்பினா மற்ற மகான்கள். பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம், மகான் ஆத்மாக்கள்கிட்ட வாங்குவோம், அப்புறம் குரு 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 கிட்ட வாங்குவோம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? நம்மளை விட உயர்ந்தவர்களை யார நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நம்ம வாங்கலாம், இல்லையா? ஒரே வார்த்தையில சொல்லணும். நம்மளை விட உயர்ந்தவர்கள் அம்மா அப்பா, குரு, டீச்சர், இல்லையா? அப்புறம் கடவுள். பக்தியில சொன்னா கடவுள்ல பிரம்மான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது பக்தியில என்ன பண்ணுவாங்க, வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? கடவுள்கிட்ட இந்த ஆசீர்வாதம் தேவதைகள் கிட்ட. அப்ப பாருங்க, பாபா நம்மளை என்னவோ ஆக்குறாரு, என்னவோ ஆக சொல்றாரு. ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் பாபா மாதிரி பிறருக்கு வழி சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தணும், விதியை மாத்தக்கூடியவர்கள் ஆகுங்க. ரெண்டாவது பாபா மாதிரி ஆசீர்வாதத்தை, இப்ப பாபா கிட்டதான் நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம்ல, அப்பா கிட்டதான் ஆசீர்வாதம் வாங்குறோம். அப்ப பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவர்களா நம்ம ஆகிறோம். இப்ப நம்ம அந்த அளவுக்கு ஆகணும், மாறணும். பிறருக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்களா புரிஞ்சா? பிறருக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவர்களா ஆயிரணும்னு சொல்றாரு பாபா. சதா எப்பொழுதும் உலகத்திற்கு நன்மை செய்பவராகவும் உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். சதா மாயை மற்றும் இயற்கை அனைத்து சூழ்நிலைகளை வெற்றியாளர்களாக ஆகுங்கள். பாபா என்னென்ன வரம் தர்றாரு பாபா இன்னைக்கு? நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம நினைக்கலாமா? நம்ம யோகால கண்டிப்பா இதை வச்சு நம்ம யோகா பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு நிமிஷம் நினைக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு குட்டி கமெண்ட்ரி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொருத்தரும் நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களோ நல்லா நேரா உட்காந்துக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க, நல்லா ஓய்வா. ஓம் சாந்தி. நான் ஆத்மா, நான் பிராமண ஆத்மா, இறை மாணவனாக நான் இருக்கின்றேன். எனக்கு முன்னால் இறை தந்தை சிவ தந்தை எனக்கு முன்னால் இருக்கின்றனர். பிரம்மா பாபாவும்
எனக்கு முன்னால் இருக்கிறார். நான் பாப் தாதாவை பார்த்து கொண்டிருக்கிறேன். பாப் தாதாவின் கைகள், வரங்களை கொடுக்கக்கூடிய கைகள் என்னுடைய தலையின் மீது இருக்கின்றது. பாபாவுடைய கை இந்த மாதிரி உங்க தலை மேல இப்படி பங்க வச்சிருக்கிறதா நீங்க நினைங்க. தந்தை கூறுகிறார், குழந்தாய், எனக்கு சமமாக பிறருடைய விதியை அமைக்கக்கூடிய ஆத்மாவாக மாறுவாயாக. முதல் வரதானம். இரண்டாவது வரதானம். குழந்தாய், பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த தேவாத்மா நீ என்ற வரத்தை தராரு. மூணாவது வரம். உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா நீ என்ற வரத்தை தராரு. முழு உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா நீ என வரதானம் தராரு. நாலாவது வரதானம். குழந்தாய், நீதான் உலக ராஜ்ய அதிகாரி ஆத்மா என்ற வரத்தை தராரு. அஞ்சாவது, மாயின் மீது வென்ற ஆத்மா நீ என்ற வரத்தை கொடுக்கிறார். பாப்தாதானுடைய வரதானங்களுடைய கைகள் அப்படியே உங்க தலையிலிருந்து கீழே வந்து பாப்தாதாவுடைய விரல்கள் உங்களுடைய நெற்றியில இருக்கு. பாபா இந்த மாதிரி உங்களுக்கு திலக வச்சுடுறாரு. இந்த மாதிரி நீங்க வச்சுங்க பாபாவுடைய கைகள். பாபாவுடைய விரல் உங்க நெற்றியில இருக்கு. குழந்தாய், நீ வெற்றி நட்சத்திர ஆத்மா என்ற கூட்டு பாபா வச்சுடுறாரு நம்ம நெத்தியில். சாந்தி. இது எல்லாமே இன்னைக்கு முரளி ஆரம்பிக்கும் பொழுதே பாபா நமக்கு வரம் கொடுக்கிறார். இவ்வளவு 6 வரம் தரார். நீங்க தான் வந்து பாபாவுக்கு சமமா விதியை அமைக்கக்கூடியவர்கள். நீங்க பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா. நீங்க சதா உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா. நீங்க தான் உலக ராஜ்ய அதிகாரி ஆத்மா. மாயின் மீது வென்ற ஆத்மா. நம்ம இன்னொன்னு விட்டுட்டோமே, இயற்கையின் மீது வென்ற ஆத்மா. மாயை, இயற்கை, அனைத்து சூழ்நிலைகளையும் வென்ற ஆத்மா. அதுவே 3 வரம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் பாப்தாதா நம்முடைய நெற்றியில என்ன வைக்கிறாரு? நெற்றியினுடைய மத்தியில, நெற்றிக்கு நடுவுல பாபா வெற்றி நட்சத்திரம் ஆத்மாக்களை பாக்குறாரு. இப்ப நம்முடைய ஆத்மாவை பாபா இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு? வெற்றி நட்சத்திரமா நம்ம மின்னிட்டு இருக்கிறத பாபா பாக்குறாரு. அனைத்து குழந்தைகளின் கைகளிலும் நம்முடைய நெற்றியில என்ன இருக்கா? வெற்றி திலகம் இருக்கா. நம்முடைய கைகள்ல என்ன இருக்கா? வெற்றி கொடி இருக்குங்கிறார் பாபா. அப்ப பாபா சொல்றாரு, பாப்தாதா நம்முடைய நெற்றியில வெற்றி திலகத்தை பாக்குறாரு. நம்முடைய கைகள்ல வெற்றி கொடி நம்ம கையில இருக்குன்னு சொல்றாரு. வெற்றி கொடி நம்ம கையில இருக்குங்கிறார். அனைத்து குழந்தைகளின் கைகளிலும் இந்த வெற்றியின் கொடியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய மனதின் சப்தம், நம்முடைய மனசுல என்ன வார்த்தை வருதா? பாபா, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகன், இந்த ஒரு சப்தம் நம்ம வாயில வந்துட்டே இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு நல்லா கேளுங்க, இன்று அமிர்த வேளையில் அனைத்து குழந்தைகளுடைய அன்பு நம்ம என்ன இன்னைக்கு அமிர்த வேலை நம்ம என்ன பண்ணோம்? பாபா பாக்குறாரு பாருங்க, ரீகால் பண்ணி பாருங்க. அமிர்த வேளையில நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாபா சொல்றாங்க. ஒரு வாட்டி யோசனை பண்ணி பாருங்க. திரும்பவும் அமிர்த வேளையில அனைத்து குழந்தைகளுடைய அன்பை பாபா பாக்குறாரு. நம்ம எவ்வளவு அன்பா பாபாட்ட பேசணும் பார்த்தாரு. ரெண்டாவது, பாபா கிட்ட நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் அமிர்த வேளையில? பாபா கூட, நம்முடைய அப்பா கூட என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன மாதிரி இனிமையான விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம்? அதையும் பாபா பாக்குறாரு. பாபா சொல்றாங்க, வெகு காலமா காணாமல் போன அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகளின் நதி கடலில் கலந்து கொண்டிருந்தது. பாபா எப்படி வந்து பாக்குறாரு நம்ம எல்லாரையுமேனா, ஒரு நதி அங்கிங்கி ஓடிட்டே இருக்கு.
எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கு? கடல் நோக்கி. ஆனா கடல் நோக்கி எப்படி போறதுன்னு தெரியாமயே நதிகள் போயிட்டே இருக்கான். இப்ப அந்த நதிகள் எல்லாம் எங்க போய் சேர்ந்தாச்சு? கடல்ல போய் சேர்ந்தாச்சு. அப்போ நதிகளாகிய நான், அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் யாரு? கோபிகைகள், நதிகள்னு சொல்றாரு. அப்ப நதிகளாகிய நான் கடலை அடைஞ்சிட்டோமா? கடலை அடைஞ்சிட்டோமா? இல்ல இனி பாபாவை தேடிட்டு இருக்கிறோமா? அடைஞ்சிட்டோமா? பாபாவை தேடிட்டு இருக்கிறோமா இல்ல அடைஞ்சிட்டோமா பாபாவை? யாருமே பதிலே சொல்லல. தேடிட்டு இருக்கிறோமா இல்ல பாபாவை அடைஞ்சாச்சா? பாபா கிடைச்சிட்டேன் கிடைச்சிட்டேன். கிடைச்சிட்டேன் கிடைச்சாச்சு, கிடைச்சிட்டாரு. அப்ப நதிகள்லாம் போய் சங்கமம் ஆயாச்சு பாபா கிட்ட, அப்படிதானே? ஓ. சங்கமம் ஆயாச்சா? அவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. பாபா கூட நம்ம எல்லாருமே கிடைச்சிட்டே இருக்கிறாரா? கிடைச்சிட்டாரு பாபா இல்லையா? பாபா கிடைச்சாச்சு. பாபா கிடைச்சிட்டாரு. இப்ப பாபா கூட நம்ம என்ன ஆயாச்சு? போயிட்டு கடல்ல போய் நதி சாரி கடல்ல போய் நதி என்ன ஆயாச்சு? கலந்தாச்சு இல்லையா? கலந்துட்டோம்ல. இப்ப பாபா சொல்லாரு கோபிகைகள். பாபா சொல்ல கோபிகைகள்னா யாரு? கோபிகைகள்ல பெண் பிள்ளைகள் இல்லையா? பெண் பிள்ளைகள். கோபர்கள்லாம் ஆண் பிள்ளைகள், பாபாவுடைய ஆண் பிள்ளைகள். எல்லாருமே பாப்தாதாங்கிற கடல்ல போயிட்டு எல்லாரும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கலந்தாச்சு. அப்ப பாபா சொல்றாங்க ஒவ்வொருவருடைய இனிமையிலும் இனிமையான முத்துக்கள் பாப்தாதாவுடைய கடல்ல நம்ம எல்லாரும் கலந்துட்டோங்கிறாங்க. பாப்தாதாவும் கூட நல்லா கேளுங்க, நம்ம எல்லாரும் பாபா கூட ஐக்கியமாயிட்டோம். ஓகேவா? பாப்தாதம் கூட குழந்தைகளுடைய அன்பில் மூழ்கிட்டாராம். கடல்ல போய் நதிகள், நம்ம எல்லாருமே நதிகள் எல்லாம் ஒரு கடல்ல போய் பாபாங்கிற கடல்ல மூழ்கியாச்சு. பாபா நம்முடைய அன்புல மூழ்கிட்டாராம். கேட்டீங்களா என்ன சொல்றாரு பாருங்க? இதெல்லாம் நமக்கு அவ்வளவு பெருமை இருக்கணும். கடவுளே என் அன்பை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? மூழ்கி அவரே என் அன்புல மூழ்கிட்டாரு நமக்கு தோணும் இல்லையா? பாபா சொல்ல பாபா நம்முடைய அன்புல மூழ்கிட்டாராம். ஒவ்வொருவருடைய இனிமையிலும் இனிமையான முத்துக்கள் இதயத்தின் மாலையாகி கொண்டிருந்தது. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் இல்லையா? பாபா சொல்லக்கூடிய பாபா கிட்ட நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள். பாபா சொல்ல பாபா நினைச்சு நீங்க உங்க ஆனந்த கண்ணீர் வருதுன்னு வச்சுங்க, உங்க கண்ணுல பாபா நினைச்சு உங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருதுன்னா கேட்க இல்ல சிஸ்டர். சவுண்ட் வேற இல்ல சிஸ்டர். கேட்க இல்லை. எவ்வளவு நேரமா கேட்கல? ஓகே ஓகே இப்பதான். இப்ப சரி, இப்ப சரி, இப்பதான். சரி. இல்ல மியூட் ஆயிருந்துச்சு, நான் கவனிக்கவே இல்லை. ஒருவேளை சாரி பட்டாயிருச்சோ தெரியல. அப்ப பாபா சொல்றாரு நம்ம எல்லாருமே கோபிகைகளான நம்ம கடல்ல போய் கலந்துட்டோம் இல்லையா? கடல்ல போய் நம்ம கலந்துட்டோம். நம்மளுடைய அன்புல பாபா மூழ்கி இருக்கிறாரு. நம்மளுடைய அன்புல பாபா மூழ்கி இருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். பாபாவை நம்ம நினைவு செய்து அவருடைய அன்புல நம்ம கண்கள்ல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அன்புல அவரை நினைச்சு நமக்கு கண்கள்ல தண்ணி வருதுன்னு வச்சுங்க. எத்தனை கண்ணீர் வருதோ, துளிகள் எவ்வளவு கண்ணீருடைய துளிகள் வருதோ அத்தனை துளி. இப்ப 4 துளினா 4 முத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துளிய பாபா முத்துவா வச்சு அவருடைய மனசுங்கிற இதயம்ங்கிற மாலையாக்கி பாப்தாதனுடைய கழுத்துல இருந்துச்சாம். இப்ப அவங்கவுங்களையே நம்ம ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே செக் பண்ணி பார்க்கலாமா? நானு பாபா குழந்தையா ஆனதுல இருந்து எப்ப நான் பாபா குழந்தை ஆனனோ, எப்ப பாபா புரிஞ்சு பாபா வீட்டுக்கு வந்து கோர்ஸ் எடுத்து பாபா குழந்தை ஆனனோ, அன்னைக்கு நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கண்கள்ல பாபா நினைச்சு அப்பாவை நினைச்சு எனக்கு எந்த அளவுக்கு அன்புல ஆனந்த கண்ணீர் எனக்கு வந்திருக்கோ, 10 துளி வந்திருக்கு, இல்ல 20 துளி வந்திருக்கு, இல்ல 30 துளி வந்திருக்கும் இத்தனை நாள்ல. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வட்டி வச்சிருந்தேன். 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். வட்டி வச்சிருந்தோம். அப்ப வந்து ஒரு பிரதர் வந்து 40 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. சரண்டரா இல்ல, பாபா குழந்தையா 40 வருஷம் இருக்கும். 40 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். அப்போ எல்லாருமே இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டோம், பிரதர் நிறைய பேர் வந்து அன்னைக்கு யோகா பட்டியில வந்து கண்ணுல தண்ணி வந்துருச்சு பாபா நினைச்சு. அப்ப எனக்கூட தான் வந்துச்சு. இப்ப கூட ஒரு பட்டி வச்சு 29ஆம் தேதி நான் சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த பட்டி எல்லாம் உங்களுக்கு முடியட்டும் இல்லையா? பட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கும் அந்த நம்ம சென்டர்ல பண்ண பட்டி உங்களுக்கும் எடுக்கணும்ட்டு நான் சொல்லியிருக்கேன். சிஸ்டர் அதுக்குள்ள மவுண்ட் அப் போயிட்டு வந்துருவாங்க. இந்த பட்டி முடிச்சோன்னா ஒரு நாள் உங்களுக்கு கிளாஸ் பண்ணலாம். அப்போ இப்ப 29ஆம் தேதி ஒரு பட்டி வச்சோம். திரும்ப நியூ இயர் அன்னைக்கு பட்டி வச்சோம். அப்ப கூட ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுதான். அப்போ ஒரு சில பிரதர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க,
ஏன் சிஸ்டர் நீங்க அழுதீங்க? நான் சொன்னா நான் எதுக்கு அழக போறோம், நமக்கு என்ன கவலை இருக்கு, துக்கம் இருக்கு, பாபா நினைச்சதான் சந்தோஷத்துலதான், ஆனந்தத்துலதான். அதுல ஒரு சில பிரதர்ஸ் கூட ஆனந்தத்துல தண்ணி வந்துச்சு, சில பேருக்கு வரல, சகோதரர்களுக்கு, சில சகோதரர்களுக்கு வரல. அதுல அந்த பிரதர் கேட்டேன், உங்களுக்கு அந்த 40 வருஷம்னு சொன்னாலே அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இவ்வளவு நாளா நீங்க பாபா குழந்தையா இருக்கீங்க, பாபா நினைச்சு உருகி உங்களுக்கு எவ்வளவு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை சிஸ்டர் அப்படின்னாரு. அப்ப வந்ததே இல்லைன்னா நம்முடைய மாலையில மணி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மணியே இல்ல டப்பால. பாபா முத்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆனந்த கண்ணீரும் டப்பால வைக்கிறாரு. அப்ப அதுல இல்லவே இல்லைன்னு அர்த்தம் மணி. நம்மளையே நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே இப்போ ஒரு நிமிஷம். பாபா நினைச்சு எவ்வளவு உங்க கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. ஒரு 10 சொட்டு வந்திருக்கு ஒரு டைம்ல, ஒரு 10 டைம் வந்திருக்கும் அப்படின்னா, ஒரு டைமுக்கு இப்போ ஒரு 10 சொட்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, 10 டைம்னா 100 சொட்டு ஆயிடுச்சு. அப்ப பாபா கழுத்துல உங்களுடைய மணி உங்க பேரை சொல்லி மணி பெருசா இருக்கும். இல்லைன்னா எனக்கு மொத்தமே பாபா குழந்தையானது ஒரு 4 டைம் தான் எனக்கு தண்ணி வந்திருக்கும், ஒரு 4 சொட்டு வந்திருக்கும். அப்ப 4 சொட்டு என்ன 16 ஆச்சுன்னா 16 மணி தான் உங்க கழுத்துல இருக்கு, பாபா கழுத்துல. நீங்க எவ்வளவு ஆனந்தமா பாபா நினைவு செஞ்சிருக்கீங்களோ, கண்ணீர் வர அளவுக்கு பாபா நினைச்சிருக்கீங்களோ, பாபாவுடைய கழுத்துல உங்க மாலை பெருசா இருக்கும். எல்லாருக்கும் புரியுதா? கேக்குதா? நீங்க புரியுது இல்லையா? அப்போ உங்களையே நீங்க பாருங்க, சரியா? இன்னைக்கு ஃபுல் டேல நீங்க ஒரு வாட்டியாவது சோதனை பண்ணி பாருங்க. நான் பாபாவை நினைச்சு எவ்வளவு என்னுடைய கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. அந்த கண்ணீரை வச்சு பாபாவுடைய கழுத்துல என்னுடைய மாலை, நான் பாபாவுக்கு கொடுத்த மாலை பெருசா இருக்குதா, சின்னதா இருக்கா? ஆனந்த கண்ணீர் கம்மியா இருந்துச்சுன்னா உங்க மாலை சைஸ் சின்னதுன்னு அர்த்தம், சரியா? ஆனந்த கண்ணீர் அதிகமா இருக்குன்னா உங்களுடைய மாலையுடைய அளவு பெருசா இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்ப பாபா சொல்றாரு, ஒவ்வொருவரையும் விதவிதமான எண்ணங்கள் வெரைட்டியான இனிமையான ரூபத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார். இப்ப நம்ம அமிர்த வேளை பாபாவை நினைவு செய்யறோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறோம். ஏன் பட்டின்னு ஒண்ணு வைக்கிறாங்க? சரி, இப்ப கூட நம்ம பட்டி வச்சு எல்லாரும் ஒரே முரளி கேட்கறோம். ஏன்? இதுவே தமிழ்லயே அவைலபிளா இருக்கு பாருங்க. தமிழ் முரளி தான் நான் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கேன். அவைலபிளா இருக்கு, நீங்களே வாங்கி எல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லாம எதுக்காக பட்டி வச்சிருக்கோம்? ஏன்னா எல்லாரும் ஒன்னா முரளி கேட்கிறோம். அது ஒரு தனியா வைப்ரேஷன் இல்லையா? அது ஒரு தனியா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கமெண்ட்ரி ஒரே பாட்டுக்கு நம்ம யோகா பண்ணும்போது நம்முடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும். சாரி, அதுக்காக தான் பாபா பட்டின்னு வைங்கிறாரு இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வெரைட்டியா பாபா நினைச்சிட்டு இருக்காங்க, வெரைட்டியா விதவிதமா பாபா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பொழுது கூட நாலா பக்கத்தில் இருந்தும் பாப்தாதாவிற்கு நினைவினுடைய மாலைகள் பல குழந்தைகள் போடுகிறார்கள். நிறைய குழந்தைங்க பாபா நினைவுங்கிற மாலை போடுறாங்களாம். இன்றைய நாளை நினைவுலாண்டின் கூடவே சக்திசாலியான நாளாக சொல்லப்படுது. இன்னைக்கு நாள பாபாவுடைய நினைவு நாளை நம்ம தான் ஆரம்பத்திலே பார்த்தோம். நம்மள ஒருத்தர் பரிஸ்தவாயாச்சு, அதனால அவரை நினைக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் தானே தவிர வருத்தம். இன்று நினைவு நாளில் பாப்தாதா தொடக்கத்தில் குழந்தைகளின் தலையின் மீது, நம்ம தலையில என்ன வைக்கிறாரு? ஏற்கனவே பாபா நிறைய வரத்தை கொடுத்துட்டாரு. நம்ம தலைக்கு மேல என்ன இருக்கு? நம்முடைய நெற்றியில என்ன சொன்னார் பாபா? யார் சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நெற்றியில என்ன வச்சார் பாபா? வெற்றி திலகம். வெரி குட். வெற்றி திலகம் நெத்தியில வச்சுட்டாரு. அப்புறம் நம்முடைய கைகள்ல என்ன இருக்கு? நம்முடைய கைகள்ல என்ன இருக்குன்னு சொன்னாரு? வெற்றி கொடி இல்லையா? நம்முடைய நெற்றியில வெற்றி திலகம் இருக்கு, நம்முடைய கைகள்ல வெற்றி கொடி இருக்கு. நம்ம தலைமையில என்ன இருக்கா? ஞான கலசம். நம்ம தலையில ஞான கலசம், நம்முடைய நெற்றியில வெற்றி திலகம், நம்ம கையில வெற்றி கொடி. சரி, இந்த 3 பாபா கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு. அப்ப பாபா சொல்றாங்க, அப்பா சொல்றாரு, குழந்தைகளை உங்க தலை மீது ஞான கலசம் இருக்குது. சாகாரத்தின் மூலம், சாகாரண பிரம்ம பாபாவின் மூலம் சக்திகளை, உடல், மனம், பொருளை, உயிரா எழுதி வச்சார். பிரம்ம பாபா என்ன பண்ணாங்க? சிவபாபாக்கு எல்லாத்தையுமே எழுதி வச்சாங்க. பிரம்ம பாபாவுடைய விசேஷ தன்மை என்னன்னா, பாபா குழந்தையாகி 1 வருஷத்துக்குள்ளேயே தன்னுடைய பொருளை, பணத்தை, தன்னுடைய ஒய்ஃபு, குழந்தை எல்லாத்தையுமே பாபா உயிலா எழுதி வச்சுட்டாரு. உயில் எழுதி வச்சுட்டாங்கன்னா யார் பேர்ல எழுதி வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் சொந்தம். யார் பேர்ல எழுதி வச்சிட்டாரு பாபா? சிவபாபா பேர்ல எழுதல. ஏன்னா சிவபாபா இப்படி சைன் போடுவாரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவ எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? பாபா 5 சகோதரிகள் மேல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. பிரம்ம பாபா உயிலா எழுதி வச்சுட்டாரு. அப்ப சிவ தந்தைக்கு பிரம்ம பாபா தன்னுடைய எல்லாத்தையுமே உயில எழுதி வச்சுட்டாரு. அதுக்கு பதிலா சிவபாபா என்ன தராரு? பிரம்ம பாபாக்கு சிவ தந்தை என்ன தராரு? அப்பா பிரம்ம பாபாக்கு என்ன தராங்க? சக்திகளை பாபா தராங்க. புதிய உலகத்தை உருவாக்குவதற்கான சக்திய உயிலா எழுதி வச்சுட்டாரு. சிவ அப்பாக்கு பிரம்மா அப்பா தன்னுடைய சொத்தெல்லாம் எழுதி வச்சாரு உயிலா.
அதுக்கு கைமாறா ஸ்ரீபாபா என்ன பண்ணாரு? பிரம்ம பாபாக்கு தன்னுடைய சொத்தெல்லாம், அவருடைய சக்தி எல்லாம் உயிரா எழுதி வச்சுட்டாரு. பிரம்ம பாபா சூக்ஷ்ம வத்தனவாசியாகி சாகாரத்தில் குழந்தைகளை நிமித்தமாக மாற்றினார். பாபா இன்னைக்கு கூட சொன்னார் பாருங்களேன், நேத்து முரளியில சொன்னார். முன்னாடி இல்லையா, மத்தவங்களை நேத்து வரதானம் சொன்னார்ல, பிரம்ம பாபா எல்லாரையும் எல்லா குழந்தைகளும் முன்னாடி வச்சாராம். அது மாதிரி பாபா சொல்லார், குழந்தைகளை நிமித்தமாக்கினார். குழந்தைகளை நிமித்தமாக்கினார். ஆகையால் அவர் சக்திசாலி. அதனாலதான் இந்த பிரம்ம பாபா நினைவுனால சக்திசாலியான நாள்னு சொல்றோம். இன்று பாபா தன்னுடைய அனைத்து குழந்தைகளின் அன்பில் சப்தத்திலிருந்து விடுபட்டு தனக்குள் மூழ்கியிருந்தார். இன்னைக்கு பாபா என்ன பண்ணாரா, வெளி உலக சப்தம் இல்ல, குழந்தைங்களுடைய அன்புல ஸ்ரீபாபா மூழ்கி இருக்கிறார். நம்ம பாபா அன்புல மூழ்கி இருக்கிறோம், சரி. ஸ்ரீபாபா நம்முடைய அன்புல பாபா மூழ்கி இருக்கிறார். இந்த சமயம் முழு வேகத்தோடு கூச்சலிடுவது மற்றும் கூக்குரல் நாலா புறங்களிலிருந்தும் இதயத்தின் குரல் வந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நாள்ல பாபாக்கு நம்ம எல்லாருடைய வார்த்தைகள், நம்ம மனசுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் சிவ தந்தைக்கும் பிரம்ம தந்தைக்கும் போய் கேட்டுட்டே இருந்ததா காதுல. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாபா காதுல போய் விழுந்துட்டே இருந்ததா. உங்கள் அனைவருக்கும் கேட்கிறதா? பாபா சொல்றாரு, நம்முடைய கூக்குரலும் பாபா கேக்குது, பக்தர்களுடைய கூக்குரலும் கேக்குது. கடவுளே, இந்த உலகத்தை மாத்துங்க, எனக்கு முக்தி கொடுங்க, எனக்கு ஜீன் முக்தி கொடுங்க, என்னுடைய வியாதியை போக்குங்க, இந்த பிரச்சனையை போக்குங்கன்னு கடவுளுக்கு முன்னாடி போய் என்ன பண்றாங்க, நிறைய கூப்பிடுறாங்க. அந்த குரல் பாபா கேக்குதான். இப்ப உங்க காதுக்கும் கேக்குதா? பாபா கேக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை அவைத்தம் மகா வாக்கியத்திலேயே பாபா கேட்டிருந்தாருல, இன்னைக்கும் கேக்குறாரு. அப்ப பாபா சொல்றாரு, உங்க காதுல கேக்குதா? புத்தம் புது குழந்தைகளுக்கு விசேஷமாக பாப்தாதாவை நினைவு செய்து கொண்டிருந்தார். பாபா யாரு நினைச்சாரா? இன்னைக்கு பாபா ரெண்டு பேருமே நினைக்கிறாரு. பழைய ஆத்மாக்களையும் நினைக்கிறாரு. பழைய ஆத்மாக்கள்லாம் வருஷமா இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க, சாரி, ரெண்டாவது புது குழந்தைங்க, ரெண்டு பேருமே பாபா பார்த்துட்டு இருந்தாரு, நினைச்சிட்டு இருந்தாரா. ஆனா இப்ப யார நினைக்கிறாரா? புது குழந்தைங்களை பாபா நினைக்கிறாரு. புது குழந்தைங்களுடைய நினைவு பாபாக்கு வந்துச்சான். பழைய குழந்தைகளுக்கு புது குழந்தைங்கள பாபா நினைச்சாரு. பாபா பழையவங்க, ஐயோ நம்ம எல்லாம் பழையவங்களாயிட்டோம், பாபா நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. பாபா அடுத்த லைனே சொல்றாரு, பழைய குழந்தைகளுக்கு தந்தை கூறுகிறார், உங்களுக்கு டபுள் என்ஜின் கிடைச்சிருக்குங்கிறார். இந்த மலையில போகக்கூடிய வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்ல மலை பிரதேசத்துல போகக்கூடிய வண்டியில டபுள் என்ஜின் இருக்கும். என்ஜின் வந்து நல்லா செக் பண்ணிட்டு தான் போவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு டபுள் என்ஜின் யாரு? டபுள் என்ஜின் யாரு? யாராவது சொல்லுங்க. டபுள் என்ஜின் யாரு? பிரம்ம பாபா, சிவ பாபா. வெரி குட். பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் தான் பழைய ஆத்மாக்களுக்கு டபுள் என்ஜின் கிடைச்சிருக்கு. புது ஆத்மாக்களை பாபாவை நினைவு செய்யணும். புது குழந்தைகளுக்கு பாபா இப்பதான் பாபா குழந்தை ஆயிருக்காங்க, சின்ன கை குழந்தை மாதிரி தானே. அவங்களுக்கு பாபா எல்லா வகையிலும் உதவி செய்யறாராம். உதவி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குதா? நல்ல அனுபவம் கிடைக்குதா, மகிழ்ச்சி கிடைக்குதா? கேட்டீங்களா? பழையவங்களுக்கு டபுள் என்ஜின் தராரு பாபா, பழைய ஆத்மாக்களுக்கு டபுள் என்ஜின் தராரு பிரம்ம பாபா ஸ்ரீ பாபா. புது குழந்தைங்களுக்கு பாபா என்ன தராரு? உதவி கொடுக்குறாரு. உதவி செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு, மகிழ்ச்சியினுடைய லிஃப்ட். லிஃப்ட்னா என்ன சொல்லுது? லிஃப்ட் தெரியும் இல்லையா? லிஃப்ட் பாபா கொடுக்குறாரு. அப்ப பாபா சொல்றாரு, நமக்கு என்ன கிஃப்ட் தராரு? பரிசு கொடுக்குறாரு. ரெட்டை என்ஜின் அப்படிங்கிற பரிசு பழைய குழந்தைங்களுக்கு தராரு. புது குழந்தைங்களுக்கு பாபா மகிழ்ச்சி என்ற லிஃப்ட் பாபா கொடுக்குறாரு. லிஃப்ட் கிஃப்டா கொடுக்குறாரு, பரிசா. நமக்கு என்ன பரிசு கொடுத்திருக்கிறாரு? 2 என்ஜின். பழைய ஆத்மாக்களுக்கு 2 என்ஜின், புது ஆத்மாக்களுக்கு மகிழ்ச்சிங்கிற லிஃப்ட பாபா கிஃப்டா கொடுத்திருக்கிறார், பரிசா கொடுத்திருக்கிறார். அவர்களின் பலவிதமான பிரச்சனைகளை சேவையாகவும் சதா துணையின் அனுபவத்தின் மூலம் பிரச்சனைகள் ஊக்கம் உற்சாகமாக மாறுகிறது. அப்ப புது குழந்தைகளுக்கு பாபா என்ன பண்றாருன்னா, புது குழந்தைகளை பாபா இன்னியுமே கேர் எடுத்துக்கிறாரு, இன்னும் நல்லா கவனிச்சுக்கிறாரு, நல்லா பாத்துக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்ல. புது குழந்தைங்களா இருக்கும்போது என்ன நம்ம சொல்லுவோம், 7 நாள் நாங்க போறோங்க அப்படின்ட்டு வருவோம். அப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் நம்ம பாபா வீட்டுல என்ன சொல்லுவாங்க, 7 நாளுங்கிறது அடிப்படை வகுப்பு தாங்க, அடிப்படை கோர்ஸ் தான். ரெகுலரா நீங்க கிளாஸ்க்கு வரணும், முரளிக்கு வரணும், மகா வாக்கியம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுல உள்ளவங்க சொல்லுவோம், 7 நாள் தான் சொன்னீங்க, இப்ப டெய்லி போறீங்க, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை புது குழந்தைங்க ஃபேஸ் பண்றாங்க. அப்புறம் பாபா ஸ்ரீமத் தருவாரு, 4 மணிக்கு எழுந்திரிச்சு யோகா பண்ணணும் இல்லையா, நாங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் பாபா ஸ்ரீமத் கொடுப்பாங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன ஆயிருது, ஏதோ கிளாஸ்க்கு போறேன், நீங்க இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்றேங்கிறீங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை பண்ணுவாங்க வீட்டுல உள்ளவங்க. அப்ப பாபா என்ன பண்றாரு, அதனால புது குழந்தைங்களை இன்னும் நல்லா கவனிச்சுக்கிட்டு
அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் டைம்ல பாபா உறுதுணையா இருந்து அந்த பிரச்சனைகளை ஊக்க உற்சாகமா மாத்திடுறாரு. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. புது குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஊக்க உற்சாகமா மாத்திடுறாரு. புது குழந்தைகள் விசேஷமாக புது குழந்தைங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பாபா மேல ரொம்ப அன்பு, சேவையில அன்பு இருக்கு, நல்லா ஈடுபடுறாங்க. ஏன்னா புதுசா வந்திருக்காங்கல்ல, நம்ம இப்பதான் வந்திருக்கோம், நீங்க எல்லாம் முன்னாடியே வந்து நிறைய சேவை செஞ்சுட்டீங்க, நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இனியும் நல்ல பாபா சேவையில நல்ல ஆர்வமா இருக்கிறாங்க. பாப்தாதாவிற்கு கூட விசேஷமான உதவியின் பார்வை புது குழந்தைகள் மீது இருக்கிறது. அதனால பாபா பாக்குறாரு, இந்த குழந்தை இப்பதான் பாபா குழந்தையாச்சு, என்னுடைய குழந்தையா, ஆனா இப்ப நல்லா பாபா சேவை பண்ணுது, நல்லா முயற்சி பண்ணுது. அப்படிங்கும்போது புது குழந்தைங்க மேல பாபாவுடைய அன்பு என்ன ஆகுதான், அதிகமாகுதான். பாபாவும் கூடவே அப்படிப்பட்ட குழந்தைகளின் அதிசய குணமாக பாடப்படுகிறது. அவங்கள பார்த்து பாபாவே பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் முரளி இதோட முடியுது, நமஸ்காரம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தீதியோட பேசுறாரு. இந்த தீதியோட பேசுறத முடிச்சுட்டு நம்ம நமஸ்காரம் பாபா யார் சொல்றாருன்னு பார்க்கலாம். தீதி அவர்கள் மற்றும் மற்ற குழந்தைகளுக்கு முன்னால் பாப்தாதா பேசுகிறார். தீதினா யாரு? தீதின்னு பாபா யாருக்கு சொல்லுவாங்க? தாதினா பிரகாஷ்மணி தாதி, ஜானி தாதி, குல்சார் தாதி, இப்ப இருக்காங்க ரத்தன்வினி தாதி, அவங்கள தாதின்னு சொல்றாரு. தீதின்னு பாபா யாருக்கு சொல்லுவாரு? நம்ம இயக்கத்துல யாரு? வெரி குட், வெரி குட். மன்மோகினி தீதி தான் தீதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 1969 இருந்து 1983 வரைக்கும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தினுடைய துணை தலைவியா இருந்தாங்க. துணை தலைவியா 83ல அவங்க வந்து ஜூன் 28ஆம் தேதி அவங்க ஷரீரம் விட்டுட்டாங்க. 83ல. மன்மோகினி தீதியுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியும் இல்லையா? அவங்கதான் பிரம்மா பாபா, அதாவது கிருஷ்ணருக்கு தாயா பிறக்க போறாங்க. அவங்க பிறந்துட்டாங்க தாயா 83ஆவது வருஷம். அப்போ பாபா அவங்க மற்றும் மற்ற குழந்தைகள் முன்னாடி பாப்தாதா பேசுறார். இன்று குழந்தைகளின் விசேஷ சொரூபம் என்னவாக இருக்கிறது? இன்னைக்கு குழந்தைகளுடைய விசேஷ சொரூபம் என்னவா இருக்குன்னு பாபா கேக்குறாங்க. இப்போ இன்று குழந்தைகளின் விசேஷமான சொரூபம் என்னவாக இருக்கிறது? அன்பின் சொரூபத்தின் கூடவே ஆனந்த கண்ணீரும் வருகிறதா? பாபா மேல நம்ம எல்லாருக்குமே அன்பு இருக்கு. அப்படியே பாபா அப்படியே அன்பா நினைச்சு அப்படியே உருகி நம்ம கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வருதா? பாபா கேக்குறாரு. பாபா ஞான கடலாகவும் இருக்கிறார். ஞான கடலா இருக்கிறார். இப்ப ஒரு கடல் இருக்குன்னா அந்த கடலுடைய விசேஷ தன்மை என்ன? கடலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? என்ன விசேஷ தன்மை இருக்கு கடல்னா? அது கடலுக்கு மட்டுமே சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன விசேஷம் இருக்கு? கடல்ல என்ன வரும்? கொடுக்க அது தண்ணி எடுக்க குறையாது, கொடுக்க குறையாது அப்படின்னு குடிக்கொண்டே. சரி, கொடுக்க குறையாது. அப்புறம் வெரி குட். எல்லாத்தையுமே கடல் எல்லாத்தையுமே ஏத்துக்கும். நதி, சாக்கடை எல்லாத்தையும் ஏத்துக்கும். வெரி குட். அப்புறம் 1. அப்புறம் கொடுக்க குறையாது 2. அப்புறம் வேற என்ன கடலுடைய விசேஷ தன்மை? கரையில சேர்க்கு. தேவையில்லாத எல்லாம் கரையில சேர்த்திரும். வெரி குட். அப்புறம் முத்து வருது, அடியில முத்து. நிறைய கடலுக்குள்ள நிறைய முத்துக்கள் இருக்கும். அப்புறம் வேற என்ன விசேஷ தன்மை? பாபா சொன்னது இனிமே வரலையே. பாபா 2 பாயிண்ட் சொல்றாரு. என்னவா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் யோசிங்க. நதியோட கலக்குறது. நதியோட கலக்குது. நதியோட கலக்குதுன்னு சொல்லக்கூடாது. நதிதான் கடலோட கலக்குது. கடல் போய் எங்கேயும் நதி கூட கலக்குறது இல்ல. நதிதான் ஓடி வந்து கடல்ல கலக்குது. கடலுடைய விசேஷ தன்மை என்ன? கொஞ்சம் கரெக்ட். அப்படியே கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் கடல்கிட்ட என்ன நீங்க தந்தை ஞான கடலே வேண்டாம், லௌகீக கடலே பாருங்க. ஒரு கடல்ல என்ன கடல்ல நீங்க இங்கிருந்து சரி அங்க உங்க முன்னாடி ஏத்தாப்புல கடல் இருக்கு. அந்த கடல்கிட்ட நீங்க என்ன பாப்பீங்க? என்ன தெரியும்? வெரி குட் மாதாஜி. அலைகள் வரும் 1. அப்புறம் வேற என்ன பாக்கலாம்? இங்க நின்னு பார்த்தா அலைகள் வரும். அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனோம்னா உள்ள போனோம்னா என்ன இருக்கும் கடல்ல? ஏற்றுக்கொள்ளுது. ஏற்றுக்கொள்றது நம்ம சொல்லிட்டோம். நீங்க கடல்ல வெரி குட். 2 சொல்லிட்டீங்க. வெரி குட். கடல்ல நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா
கடல்ல நிறைய அலைகள் வந்துட்டே இருக்கும், அலைகள் வந்துட்டே இருக்கும். நிக்கவே நிக்காது. கடலுக்கு முன்னாடி நின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல நின்னு பாத்தீங்கன்னா கடல்ல அலைகள் வந்துட்டே இருக்கும். அந்த கடல்ல கொஞ்ச தூரம் நீங்க வந்து போட்ல படகுல போய் பாத்தீங்க, கப்பல்ல போய் பாத்தீங்கன்னா, நான் கொஞ்ச தூரத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த கடல்ல அலைகளே இருக்காது. நீங்க தூரத்துல இருந்தே பாருங்களேன், கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் அலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் கடல்ல அலையே இருக்காது. ஆழ்கடல்ல அமைதி இருக்கும். முன்னாடியே கடல்ல பாத்தீங்கன்னா அலைகள் இருக்கும். அப்போ கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வந்து 2 விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு அலைகளும் இருக்கும். எவ்வளவு அலைகளோ அவ்வளவு நடுக்கடல்ல போனா நிசப்தமா இருக்கும். தண்ணி நல்லா ஆழத்துல இருக்கும். அங்க சத்தமே இருக்காது. அலைகளுடைய சத்தம் எந்த சத்தமும் இருக்காது. அப்படியே அமைதியா இருக்கும். ஆனால் ஒரே நேரத்துல அப்ப கடல் ஒண்ணுதான். ஒரே டைம்ல 2மே இருக்கு. ஒண்ணு அலைகளும் வருது, இன்னொரு பக்கம் அமைதியாவும் இருக்கு. கடல் அலைகளை கொண்டு வருது சத்தம். அலைகள் வந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க. சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் அலைகள். ஆனா நடுக்கடல்ல போனா எந்த சப்தமும் இல்ல, நிசப்தமா இருக்கு. சப்தமற்ற ஒரு நிலை. அதே மாதிரி நீங்களும் வெளியில நம்ம எப்படி இருக்கணுமா? நினைவு சுரூபமா இருக்கணும். வெளியில நம்ம எப்படி இருக்கணுமா? நினைவு சுரூபமா இருக்கணும். உள்ளுக்குள்ள என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கணுமா? சக்தி சுரூபமா இருக்கணுங்கிற. உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? நினைவு சுரூபமா இருக்கணும். ஆனா ஆத்மா எப்படி இருக்கணும்? சக்தியின் சுரூபமா இருக்கணுங்கிறார். அப்ப எந்த அளவு நீங்க பாபாவை நினைவு செய்யறீங்களோ அப்பாவை, அந்த அளவு உங்களுடைய ஆத்மா சக்திசாலியா இருக்கும். அதனால பாபா சொல்றாங்க, நம்ம இரண்டையும் கூடவே சமநிலை வேண்டும். சமநிலையில இருங்கிறார். அப்படிப்பட்ட சமநிலை இருக்கிறதா? அதாவது நான் பாபாவையும் நினைவு செய்யறேன், கூடவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாபா நினைக்கும் போது எனக்கு சக்தியும் அனுபவம் செய்யறேன். இந்த 2மே பண்றவா? பாபாவையும் நினைக்கிறேன், பாபா நினைக்கும் போது எனக்கு சக்தியும் அனுபவம் ஆகுதா? பாபா கேக்குறாங்க. அனுபவம் ஆகுதா? 2ன் சமநிலை இருக்கிறதா? அப்படி சமநிலை இருக்கிறதா? எப்படி சமயம் மற்றும் எப்படிப்பட்ட நாளோ அப்படிதான் சொரூபமாக இருக்கும். எப்படி சமயம் மற்றும் எப்படிப்பட்ட நாளோ அதை எந்த மாதிரி நேரமோ அதுக்கு மாதிரி அந்த சொரூபமா இருக்கும். இப்போ பிரம்ம பாபானுடைய நினைவு நாள்லாம் அன்னைக்கு ஃபுல்லா நம்ம பிரம்ம பாபாவையே நினைவு பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப எந்த மாதிரி நாளோ எந்த மாதிரி அமிர்த வேலைன்னா பாபா நினைக்கிறோம். இதே பகல்ல அந்த அளவுக்கு பாபா நினைவு இருக்கா? இல்ல. பகல்ல இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இல்ல ஆபீஸ் போகணும். அப்ப நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாறிடுது. பாபா நினைவு அப்படியே இருக்கிறது கிடையாது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி அமிர்த வேலைன்னா பாபா நினைக்கிறோம், நைட்டுனா பாபா நினைக்கிறோம், பகல்லன்னா கொஞ்சம் வேலை மத்த விஷயங்கள நினைவுல போயிருது, பாபா நினைவு மறந்துருக்கு. எப்படி நேரமோ அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்ப பாபா சொல்றாங்க, சமமா இருங்க. சமமா இருக்கிறதே நினைத்து நமக்குள்ள ஆன்மீக தன்மை இருக்கணுங்கிற. நடிப்பை நடிச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருமே. இந்த உலகம்ங்கிற நாடகத்துல நமக்கு எல்லாருக்கும் பாட்டு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லா ஆத்மாக்கள் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, அதனால நடிப்பின் காரணத்தினால் கூட துல்லியமாக நடிக்க முடிகிறதா? நம்ம எல்லாம் நமக்கு என்ன நாடகம் கொடுத்திருக்காரோ சரி. இப்போ எனக்கு என்ன பாராட்டு கிடைச்சிருக்கு? இப்போ எனக்கு 3 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் 4:15 வரைக்கும் லண்டன் பிராமண ஆத்மாக்களுக்கு ஞானத்தை சொல்லுங்க, முரளி படிச்சு சொல்லுங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட நடிப்பு அல்லது பாராட்டு. நடிப்பு இல்ல, பாராட்டு. எனக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை நான் நல்லா பண்ணணும் இல்லையா? அப்படி ஒவ்வொரு காரையும் செய்யணும். வெறும் முரளி வாசிக்கிறது மட்டும் இல்ல. சரி, எனக்கு முரளி படிக்க சொல்லிட்டாங்க, நான் முரளி ஏற்கனவே படிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன், என்ன யோகா பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தோம், சரி இன்னைக்கு முரளி வச்சே நம்ம யோகா பண்ணலான்னு. அப்ப அது மாதிரி எனக்கு என்ன ஆன்மீக வாழ்க்கையிலயோ அல்லது உலகிலான வாழ்க்கையிலயோ என்ன எனக்கு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது? நாடகப்படி எனக்கு அம்மாவா, அப்பாவா, பையனா, பேரனா, பேத்தியா, இல்ல மாமனாரா, மாமியாரா, இல்ல வேலை செய்யற இடத்துல என்ன ரோல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நான் சிறப்பா செய்யணும். அதை நான் கரெக்டா செய்யணும். பாபா நினைவுல இருந்து ஒரு காரியங்கள் செய்யுங்கிற. அக்யூரேட்டா பண்ணுங்க அப்படிங்கிறாரு பாபா. துல்லியமா செய்யுங்க. நடிப்பின் சுரூபமா கூடாது, அப்படியே மூழ்கிடக்கூடாது. இப்ப பாபா சொல்ற சக்திசாலியாவும் இருங்க. என்ன வேண்டுமோ, எந்த நிமிடம் வேண்டுமோ அப்படி தன்னுடைய சுரூபத்தை தாரணை செய்ய முடியும். என்ன வேணுமோனா, நான் என்ன நினைக்கிறேனோ சரி. இப்போ நானு ஆத்மா, ஒரு நிமிஷம் நம்ம நினைக்கலாம், நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு பாத்துறேன். நான் ஆத்மா, ஒளி புள்ளியா இருக்கேன். ஏதோ மைக் ஆன்ல இருக்கு பாருங்க, ஆஃப் பண்ணி. நான் ஆத்மா, ஒளி புள்ளியா இருக்கேன். என்னுடைய ஆத்மானுடைய தந்தை அவரும் ஒளி புள்ளியா இருக்காரு.
இப்ப பாபாவை நான் ஆத்மா ஒளிப்புள்ளி அப்படின்னு நினைச்சோன்னே அப்படியே என்னுடைய மனக்கண்ணுல இரு புறங்களுக்கு மத்தியில நான் ஒளிமயமா ஒளி வீசிட்டு இருக்கேன். அது உடனே ஞாபகத்துக்கு வருதா? ஸ்ரீபாபா சிவத்தந்தை ஒளிப்புள்ளி அப்படின்னா உடனே சிவத்தந்தை என் மனக்கண்ணுல ஒளிப்புள்ளியா வராரா? அப்படி வராருன்னா என்னுடைய முயற்சி எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். எதை நினைக்கிறோமோ, எந்த ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், இல்ல அரை நிமிஷம் நான் நினைக்கிறேன்னா அந்த அரை நிமிஷம் எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை தவிர வேற எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நான் சக்திசாலியா இருக்கிறேன்னு அர்த்தம். நான் சக்திசாலியா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்னு சொல்றாரு பாபா? நான் சக்திசாலியா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஒரு நிமிடத்துல, ஒரு செகண்ட் நான் நினைக்கணும். ஒரு வினாடி நினைக்கணும்னு நினைச்சாலும் சரி, ஒரு நிமிடம் நினைக்கணும்னு நினைச்சாலும் அதை நினைக்க முடியணுங்கிறாரு. அப்பதான் நான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. அன்பு சொரூபத்தின் கூடவே அன்பாவும் இருங்க. பாபா மேல பாபா நினைவு பண்ணது கூடவே சக்தியின் சொரூபமாகவும் இருங்கள். அன்பாவும் இருங்க, சக்தியின் சொரூபமாகவும் இருங்க. அன்பு சொரூபமாக மட்டும் இருந்து விட்டால் லௌகீக தன்மையாய். அப்படின்னா நம்ம ரொம்ப லவ்ஃபுல்லா இருக்கிறோம், ரொம்ப அன்பா இருக்கிறோம், எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்கிறோம். அப்ப ரொம்ப அன்பா மட்டும் இருக்கக்கூடாது, அன்பாவும் இருக்கணும். நமக்குலாம் ஆன்மீக தன்மை இருக்கணும். வெறும் அன்பு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம உலகிலான அன்பு கட்டுறோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க, தப்பா புரிஞ்சுக்குவாங்க. யார் அன்பின் சுரூபத்தின் கூடவே அன்பாவும் இருக்கணும், கூடவே சக்திசாலியாவும் இருக்கணும். சாரி, அன்பாவும் இருக்கணும், கூடவே நம்ம சக்திசாலியாவும் இருக்கணும். அதேதான் அலௌகீக தன்மை. அதுக்கு பேருதான் அலௌகீக தன்மைன்னு சொல்றோம். கடைசி காட்சி, நஷ்டமோக பற்றற்றவர்கள் ஆயிருங்க. எந்த அளவு அதிகமாக அன்போடு இருக்கின்றீர்களோ அந்த அளவு, எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அந்த அளவு நஷ்டமோக நிலை. இப்ப பாருங்க, அதுக்கு நமக்கு எடுத்துக்காட்டே சிவபாபா தான். பாபா வருவாரு, எவ்வளவு அன்பா நம்மகிட்ட பேசுவாரு. அப்படியே இப்ப இன்னைக்கு கூட பாருங்களேன், என்ன சொன்னாரு? நான் உங்க அன்புல மூழ்கிறேங்கிறார். நம்ம அவர் அன்புல மூழ்கணும், ஆனா பாபா என்ன சொல்றாரு? நான் உங்க அன்புல மூழ்கிறேங்கிறாரு. ஆனா பாபா நம்முடைய அன்புல மூழ்கிட்டு இன்னைக்கு இங்கே இருந்துடுறாரா, போயிடுறாரா? நான் உங்களுடைய அன்புல மூழ்கிறேன்னு பாபா சொல்றாங்களே தவிர, பாபா நம்முடைய அன்புல மூழ்கிறேன்னு சொல்றாரே தவிர, நம்ம ஐயோ உங்களுடைய அன்புல நான் அப்படியே மூழ்கி இங்கேயே இருந்துட்டேன்னு சொல்றது இல்லை இல்லையா? இங்கே இருந்துடுறாரா பாபா? இங்கே இருக்கிறது இல்லை இல்லையா? போயிடுறாரு இல்லையா? அப்போ பாபா நம்முடைய அன்புல மூழ்கிறாரு. ஆனா பாபா வந்து அன்புல மூழ்கி நமக்கு முரளி சொல்றாரு, எல்லாமே பண்றாரு. அவ்வளவு அன்பா டோலி கொடுக்குறாரு. இப்ப பாருங்க, நம்ம 31ஆம் தேதி பாபா பார்த்திருப்பீங்கல்ல, நீங்களும் அவைத்த பப்தாத மீட் பண்ணீங்களா? ஆன்லைன்ல பாபா பார்த்திருப்பீங்கல்ல. அப்ப பாபா என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் டோலி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் இந்தாங்க டோலி அப்படியே கொடுக்குறாரு பாபா. எல்லாரும் ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே பாபா வரம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸ்டேஜ்ல இருந்தே எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்தாரு. அப்படியே நடந்து போயெல்லாம் கொடுக்குறாரு பாபா. ஆனா ஐயோ குழந்தைங்க இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு பரந்தாமத்துக்கு போல, இன்னைக்கு தாதி உடல்லயே இருக்க போறேன், இன்னைக்கு நைட் ஃபுல்லா உங்களை மீட் பண்ண போறேன் அப்படின்னு என்னைக்காச்சும் இருந்திருக்கிறாரா இல்லையா? இருந்திருக்கிறாரா இல்லையா? நீங்க சத்தமே காணோம். இருக்கிறாரா இல்ல போயிடுறாரா வந்து பேசிட்டு? பாபா கிட்டதான் நம்ம கத்துக்கணுங்க. அப்படி அன்பா இருக்கிறாரு, அவ்வளவு அன்பா பாக்குறாரு, அவ்வளவு அன்பா முரளி சொல்றாரு. நம்ம எல்லாருக்கும் ஊட்டி எல்லாம் விடுறாரு, டோலி எல்லாம் கொடுக்குறாரு. பாபா திருஷ்டி கொடுக்குறாரு, வரம் கொடுக்குறாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பாபா வரலாம் கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தாதி போய் உட்கார்ந்துடுறாங்க. இப்ப பாபா கிளம்புறாரு அப்படின்னு ஒரு பாட்டை போடுறாங்க, பாபா கிளம்பி போயிடுறாரு. எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, ஒரு செகண்ட்ல அப்படி டிட்டாச். எல்லாரும் பார்த்தாரு, திருஷ்டி கொடுத்தாரு, வரம் கொடுத்தாரு. எல்லா தாதிகள் எல்லாம் முன்னாடி உட்கார்ந்தாங்க. எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இப்படியே குடிஞ்சே கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளவுதான், என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு, என்னுடைய சேவா, கிளம்பிடுறாரு. அவர்கிட்ட தான் நம்ம ஸ்ரீபாபாட்ட தான் கத்துக்கணும். இப்ப நம்ம கூட எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். ஆனா ஒரு செகண்ட் அவங்ககிட்ட இருந்து நம்ம விடுபட்டணும். அதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, பற்று இருக்கு. இப்ப பாபா நம்மகிட்ட அன்பா இருக்கிறாரு, பற்றாடும் இல்ல பாருங்க. அப்ப அன்பின் சுரூபமா எந்த அளவு நீங்க அன்பின் சுரூபமா இருக்கீங்களோ அந்த அளவு பற்றற்றவராக இருக்க வேண்டும். அப்ப நினைவின் சுரூபமா எந்த அளவு பாபா நினைவு செய்யறோமோ அந்த அளவு சக்தியின் சுரூபமாக இருக்கணும். சுரூபம்னா சக்தி நிறைந்தவர்களா இருக்கணும். என்னுடைய வார்த்தையில சக்தி இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய எண்ணம். இப்ப எண்ணத்துல சக்தி இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கணும். நான் இன்னைக்கு இந்த காரியம் செய்யணும், இன்னைக்கு இந்த வேலை எல்லாம் நான் செய்யணும், இன்னைக்கு இந்த சேவை எல்லாம் நான் செஞ்சிடணும் அப்படின்னு காலையில ஒரு பாபா கிட்ட ஒரு டைம் டேபிள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க.
அதை அன்னைக்கு முழு நாளும் செஞ்சிடணும். அப்பதான் என்னுடைய எண்ணம் சக்திசாலியா இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய வார்த்தை சக்திசாலியா இருக்குன்னா நான் ஒருத்தருக்கு சொன்னேன்னா அவங்க செய்யணும். நான் ஒருத்தருக்கு சொல்றேன்னா அவங்க செய்யணும். அப்ப என்னுடைய வார்த்தையில எப்ப சக்தி இருக்கோ அப்பதான் என்னுடைய வார்த்தைக்கு சக்தி இருந்துச்சுன்னா அவன் நான் சொல்றதை கேட்டுட்டு செய்வாங்க. அப்போ நான் சக்தியா இருக்கிற சொரூபம்னா என்ன அர்த்தம்? சொரூபம்னா என்னுடைய எண்ணம் சக்தியா இருக்கணும், என்னுடைய பேச்சு சக்தியா இருக்கணும், என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சக்தியா இருக்கணும். மீன்ஸ் நான் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையும். அதுதான் சக்தின்னு அர்த்தம். அப்போ பாபா சொல்றாங்க, நினைவின் சுரூபமா இருக்கீங்களா, பற்று அற்றவர்களா இருங்க. எந்த அளவு நஷ்டமோகா நிலையில இருக்கிறீங்க, எந்த அளவு நீங்க நஷ்டமோக நிலையில இருக்கீங்க பாபா கேக்குறாரு. அன்பாவும் இருங்க, கூடவே நஷ்டமோக நினைவுல இருங்க. அன்பாவும் இருங்க, நஷ்டமோக நிலையில இருங்க. இதுக்கு பேருதான் நினைவு சுரூபம். இதுதான் கடைசி பேப்பராக இருக்கும். அதனாலதான் பாபா நமக்கு என்ன சொல்ற, டெஸ்ட் பேப்பர் உலகத்துல எக்ஸாம் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க, கொஸ்டின் தான் தரமாட்டாங்க, கேள்வி தரமாட்டாங்க. ஆனா எப்ப பரீட்சையுடைய நாளை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ சாரி, ஒரு சின்ன சொல்ல வேண்டியதா வச்சு சேவம். அப்போ பாபா சொல்றாரு, எந்த அளவு நீங்க அன்பா இருக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க பற்றில இருந்து விடுபடுங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பற்றில இருந்து விடுபட்டவர்களா ஆயிடுங்க. எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா பாபா உலகத்துல பரீட்சை நாள் தெரிஞ்சு சொல்லிடுவாங்க. பரீட்சையில என்னென்ன கேள்வி வருது அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க பரீட்சை நாள் நமக்கு தெரியாது, பரீட்சை நாள் எப்பன்னு தெரியாது. ஆனா கேள்வி பாபா சொல்லிட்டாரு. என்ன கேள்வி? உங்களுக்கு பற்றுலதான் உங்களுக்கு கடைசி ஃபைனல் பேப்பர் வரும். பரீட்சை தாள் எதுல வரும்? பற்றுலதான் வரும். நமக்கு உடம்பு மேல பற்று இருக்குன்னா கடைசி டைம் உடம்பு தான் ஞாபகம் வரும். பாபா போன வாரம் முரளியில சொன்னார் பாத்தீங்களா, நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க ரொம்ப எனக்கு கஷ்டமாயிருச்சுங்க பாபா இப்படி சொல்றாரேன்ட்டு. பாபா சொல்றாரு, யாருக்காவது நீங்க துக்கம் கொடுத்தீங்க கடைசி டைம்ல அவங்க ஞாபகம் தான் வருமாமா. யாருக்கு நம்ம துக்கம் கொடுத்தோமோ அவங்க முகம் தான் நமக்கு முன்னாடி வரும்ட்டாரு. பாபா எப்பயே என்ன சொல்லுவாரு, யார் மேல நீங்க பற்று வைக்கிறீங்களோ பற்று, அப்ப ஷரீர் விடும்போது அவங்க ஞாபகம் தான் வருமா, பாபா ஞாபகம் வராதான். ஆனா பாபா சொல்றாரு, யாரையாவது வெறுத்து கோவப்படுறீங்க, துக்கம் கொடுத்தீங்கன்னா வெறுத்து அவங்க ஞாபகம் கூட கடைசியில வரும்ட்டாரு. போன வாரத்துல சொன்னாரா இல்லையா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிராமண வாழ்க்கையில, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனால யார் மேலேயும் நம்ம பற்று வைக்க கூடாது. அதே நேரத்துல யார் மேலேயும் நான் வெறுப்பு வைக்க கூடாது. கோவப்படுறேன், வெறுப்பு வச்சு அவங்களை வெறுக்கிறேன் அப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது. இப்ப பாபா சொல்றார், அன்பு எவ்வளவு அன்பா இருக்கீங்களோ அவ்வளவு பற்றற்றவர்களா இருங்க. அன்பாவும் இருங்க, விலகி இருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் பாபா ஹிந்தியில என்ன சொல்றாரு ரொம்ப அழகா, ஞாரா பியாரா. யாரு ஞாரா? யாரு எல்லா விஷயம் ஞாரான விடுபட்ட நிலை, பியாரான அன்பு. நீங்க 2 ஹிந்தி வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாரா பியாரா. எல்லாருக்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறோம், விடுபட்டு இருக்கிறோம்னா நம்ம பாபாக்கு அன்பானவர்கள் ஆயிடுவோம். நம்முடைய அன்பு பாபாக்கு இருக்கும், பாபாவுடைய அன்பு நமக்கு இருக்கும். இதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார். யாரு? பிரம்ம பாபா. அன்பாவும் இருந்தாரு, விடுபட்டு இருந்தாரு. அப்போ முன்னால் உள்ள சாக்காரத்த சம்பந்தத்தில் உள்ளவர்கள் முன்னால் கூட உள்ளடக்கம் கூடிய சக்தி மற்றும் சகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்துச்சு பாபா. உள்ளடக்கக்கூடிய சக்தினா பாருங்க, நமக்கே நம்ம லௌகிக குழந்தைங்க எத்தனை பேர், 4-5 பேர் இருப்பாங்களா? பிரம்மபாவுக்கு 450 பேர், 450 பேர் எல்லாம் கூடயே இருந்தாங்க. எல்லாம் வேலைக்கெல்லாம் போல. ஏங்க அந்த இப்ப நம்ம பசங்க கூட ஸ்கூலுக்கு போயிருவாங்க. ஏதோ ஒரு சிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குட்டி பையன் எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனை பார்த்து அப்படி கை காமிச்சிட்டு இருந்தேன் நானும். அப்போ நம்ம வீட்டுல பசங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க, காலேஜ் போயிருவாங்க, இல்ல வேலைக்கு போயிருவாங்க. ஆனா 450 பேர் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போறது இல்ல, பாபா வீட்லயே இருப்பாங்க. 24 மணி நேரம் 7 நாள் இருப்பாங்க. அதான் அந்த சிஸ்டருக்கு பின்னாடி ஒரு குட்டி பையன் கூடயே இருந்தா பாருங்க, அந்த மாதிரி கூடயே இருந்தாங்க. சின்ன குழந்தைங்க இருந்து வயசானவங்க முதல் கொண்டு பிரம்ம பாபா கிட்ட 450 பேர் இருந்தாங்க. அப்ப எல்லார் குழந்தைங்களும் ஒருத்தர் ஒண்ணு சேட்டை பண்ணா என்ன பண்ணுவாங்க? எப்படி அவங்க வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா பின்னாடி, அப்படின்னா அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தான். அந்த மாதிரி குழந்தைங்களோட சேட்டை எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப ஆனா பாபா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாரு, குழந்தைங்க என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. அன்பு இருந்தது பாபாக்கு குழந்தைங்க மேல. அப்ப குழந்தைங்க என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. அப்ப சகிச்சுக்கிட்டாரு. யாராச்சும் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அது வெளியில சொல்லல, எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கிட்டாரு. இப்ப நம்ம குழந்தைங்கன்னா நம்ம ஏதாவது வெளியில சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. நம்ம பசங்க தப்பு பண்ணா சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப பாபா உள்ளடக்கி வச்சுக்கிட்டாரு, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி பாபா சொல்றார், இந்த 2 சக்திகளுடைய சொரூபத்துல இருங்க. ஒரு பக்கம் அன்பா இருங்க. அன்பு இருந்துச்சுன்னா தான் உள்ளடக்க முடியும். இப்ப யாராவது ஏதாவது நம்ம திட்டாங்க, பேசிட்டாங்க, நம்ம 4 பேர் போய் சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்னதை என்னால உள்ளுக்குள்ள உள்ளடக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம்.
அப்போ பாபா சொல்றா ஒண்ணு மத்தவங்களுடைய தவறுகளை உள்ள வச்சுக்கோங்க. சரி, இப்ப உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா உள்ள என்ன மனசு என்ன டஸ்ட்பினா, குப்பை தொட்டியா? இல்ல. அதுக்குதான் பாபா போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்குள்ள ஒரு மகா வாக்கியத்துல பாபா சொன்னாரு, எனக்கும் கண் இருக்கு, எனக்கும் காது இருக்கு சொன்னாரா இல்லையா? அப்ப ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சு, ஏதாவது பார்த்தோம், நம்மளால மனசு கஷ்டமா இருக்கு, அதை என்னால உள்ளடக்கிக்கு வச்சுக்க முடியல, உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியல என் மனசுலனா, அதை நான் பாபா கிட்ட சொல்லிடலாம். சொல்லிட்டு நம்மளுடைய மனசை ஃப்ரீ ஆக்கிடலாம், மனசை லேசாக்கிக்கலாம். இல்லைன்னா யோகா வராதுங்க. கவலை எல்லாம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அதை செஞ்சாங்க, அவங்க அதை செஞ்சாங்க, அவங்க பண்ணல, இதை பண்ணல, இப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வர்ற யோகா வராது போயிடும். அதனால எல்லாத்தையும் மனசு கஷ்டமா இருந்தா எல்லாத்தையும் சொல்லிருங்க பாபா கிட்ட. சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், மனசை நம்ம லேசா வச்சுக்கலாம். ஏன்னா இறுதி கட்டத்துல போயிட்டோம், நம்முடைய கணக்கு வழக்குகள்லாம் இப்ப முடிச்சிடணுங்கிற. அதனால உள்ளடக்கி வச்சுக்கோங்க. பொறுத்துக்கிறது அப்படின்னா புலம்பிட்டே பொறுத்துக்க கூடாது. இப்ப சில பேர் பாருங்களேன், நான் எவ்வளவு கஷ்டத்தை நான் பொறுத்துட்டு இருக்கேன் தெரியுமா, நான் தாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா, எங்க குடும்பத்துல நான் வந்து கூட்டு குடும்பத்துல இருந்து எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் அவ்வளவு தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இவங்க போய் தாங்குறேன்னு அர்த்தமா? பொய். புலம்பிட்டே இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ்வளவு கஷ்டப்படுறேன், யார்ட்டையா நான் சொல்றேன்னா அப்படின்னு புலம்பிக்கிட்டே தாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் பொறுத்துக்கிறது இல்ல. பொறுத்துக்கிறதுனா சந்தோஷமா பொறுத்துக்கிறது, அதுக்கு பேர் தான் பொறுத்துக்கிறது. நான் வந்து கவலைப்பட்டுட்டு நீ எல்லார்டையும் புலம்பி தள்ளிட்டு நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பொறுத்துக்கிறதே கிடையாது, இல்லையா? அதனால பாபா சொல்றாங்க, கடல்ல யாரோ ஒருத்தர் சொன்னீங்களா, கடல் எப்படி என்ன பண்ணுது, எல்லாத்தையும் உள்ளடக்கிக்குது, இல்லையா? அது மாதிரி எல்லா மனிதர்கள் சொல்றது விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கணும். உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியலையா, பாபா இருக்கவே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கொட்டிடலாம். அன்பு கடலாக இருந்த பொழுதிலும் கூட அமைதியாக இருந்தார். பாபா அன்பு கடலா இருந்தான். இப்ப குழந்தை ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றேன் இல்ல, பிரம்மா பாபா எங்கேயாவது விரட்டார் அடிச்சாரு கேள்விப்பட்டமா? இல்ல. குழந்தைங்க தவறு செஞ்சா பிரம்மா பாபா என்ன பண்ணாராம், அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மனதை தராம இருப்பாராம். மத்தபடி யாருமே இது பண்ணல. அன்பு கடலாவும் இருந்தாரு, கூடவே அமைதியாவும் இருந்தாரு. தன்னுடைய உடலில் இருந்து விலகி இருந்தார். பிரம்ம பாபா எப்படி இருந்தாங்க, இந்த உடல்ல இருந்து விடுபட்டு இருந்தார். இதுதான் இரவு சமயமாக இருக்கிறது. கடைசி பேப்பர்ல நம்ம எல்லாரும் என்ன ஆகணும், பாஸ் ஆகும். கடைசி பேப்பர்ல பாஸ் ஆகும். அதனால கடைசி பேப்பர்ல பாஸ் ஆகணும்னு என்ன சொன்னார் பாபா, சுரூபம் ஆகுங்க. எதனுடைய? அன்பின் சுரூபம். சுரூபம்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு ஸ்வீட் இருக்குன்னா எந்த இடத்துல பிச்சாலும் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி, சொரூபம்னா அன்பின் சொரூபம்னா என்னுடைய எண்ணங்கள் அன்பா இருக்கணும், பேச்சு அன்பா இருக்கணும், என்னுடைய செயல் அன்பா இருக்கணும், நான் பார்க்கக்கூடிய பார்வை அன்பா இருக்கணும். அப்பதான் அன்பின் சொரூபம். அப்ப அன்பின் சொரூபம் ஆயிருங்க, சக்தியின் சொரூபம் ஆயிருங்க, சக்தியினுடைய சொரூபம் கூட ஆயிருங்கிற. அதனால பாபா சொல்றாங்க, உள்ளடக்கக்கூடியது சக்தியின் தன்மை இருக்கும். அனைத்து நடிப்பையும் உள்ளடக்கியதை பார்த்தார். கர்ம வினைகளை கூட உள்ளடக்குவது மற்றும் அன்பை உள்ளடக்குவது ஆகும். கர்ம வினைகள்ல எல்லாருக்கும் கர்ம கணக்கு வருதுதான், இல்லையா? சின்ன சின்ன வியாதி வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, இதெல்லாம் நம்மளுடைய கணக்கு தான். என்ன பண்றது, கணக்கு வரதான் செய்யுது. எனவே எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாத்தையும் அதெல்லாமே எதிர்கொள்ளதான் வேணும், இல்லையா? அதெல்லாம் ஃபேஸ் தான் பண்ணணும். இந்த சக்திசாலியான நிலைதான் குழந்தைகளுக்கு உயிலாக எழுதி கொடுத்தார். பிரச்சனைகள் வராதுன்னு பாபா சொல்லல. பிரச்சனைகள் வரும், கர்ம கணக்கு வரும். ஏன்னா இது கடைசி டைம், கடைசி பிறவி வரும். ஆனா நீங்க சக்திசாலி ஆயிருங்க, சக்தி நிறைந்தவர்களாயிருங்க. அந்த சக்திய பாபா நம்ம எல்லாருக்கும் உயிலா எழுதி கொடுக்குறாரு. சோ சக்தி நம்முடைய உயிலா கிடைச்சிருச்சு. வாணியினுடைய முக்கியமான சாரத்துக்கு முன்னாடி பாபா யாருக்கு நன்றி சொல்றாரு இன்னைக்கு? நமஸ்காரம். அனைத்து அன்பான, ஆனா இந்த அவ்யக்த முரளி வந்து வித்தியாசமா இருக்கு ரொம்ப. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சாரம் இருக்கு. அடுத்த முரளி வந்து நாம இன்னைக்கு காலையில படிச்சோம், 77வது முரளி இன்னைக்கு படிச்சோமா? ஆமா 77வது முரளி இன்னைக்கு படிச்சோம். இன்னைக்கு முரளியில வந்து அவ்யக்த நாங்க அமிர்தவேளை பட்டியில படிச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முரளியுடைய சாரம் இல்ல, இந்த பாபா ஒரு முரளி வித்தியாசமா இருக்கு. அதனால எப்படி இருக்கோ நம்ம அதை அப்படியே படிப்போம். அனைத்து அன்பான, சதா பாபாவின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய, பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் மூலம் வெற்றியின் உற்சாகத்தை, வெற்றியின் மாலையை தாரணை செய்வதற்கான பொறுப்புள்ளவராகி அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள். யாருக்கெல்லாம் பாபா நமஸ்காரம் சொல்றாரு? அன்பான குழந்தைகள், பாபானுடைய அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, யார் பாபாவை வெளிப்படுத்துறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு, யார் வந்து வெற்றியினுடைய உற்சாகத்துல வெற்றியினுடைய மாலையை யார் கழுத்துல வச்சிருக்காங்களோ அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு, பாபாவிற்கு சமமான அனைத்து குணங்களை தனக்குள் கொண்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு, அனைத்து தன்னுடைய சாதனங்களை சேவையில் பயன்படுத்தக்கூடிய
உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதனுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். நம்ம சொல்லலாமா? ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரங்கள். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்றோம். நமஸ்தே சொல்லணும். ம். மீட்டே வா மீட்டே சொல்லலாமா? மீட்டே பச்செல்லாம் ஆ இது ஹிந்தியில சொல்லணுமே, நான் சொல்லல. சொல்லலாமா? मीठे 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 सिखलते मीठे बच्चों सिखलते प्रति बच्चों बच्चों प्रति अमृत माँ पिता माँ बाप पिता दादा बाप का दादा याद का दिया याद और दिया गुड और मॉर्निंग गुड मॉर्निंग। रूहानी रूहानी बाकी बाकी रूहानी रूहानी बच्चों को बच्चों को नमस्ते नमस्ते। रूहानी रूहानी बच्चों बच्चों की की रूहानी बाप रूहानी को बाप दादा को नमस्ते याद दिया नमस्ते। और गुड मॉर्निंग और नमस्कार. பரவாயில்லையே, எல்லாம் நல்லா ஹிந்தி பேசுறீங்க. வெரி குட். பாபாவுடைய லாங்குவேஜ்ல சங்கமத்துல பாபாவுடைய மொழி ஹிந்தி இல்ல. பாபா ஹிந்தியில தான் பேசுறாரு, தமிழ்ல சொல்றது இல்ல. ஹிந்தியில தான் சொல்றாரு. ஏன்னா பிரம்ம பாபாக்கு ஒருவேளை தமிழ் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பாபா தமிழ்ல கூட சொல்லி இருந்திருக்கலாம், பழமையான மொழி அப்படின்ட்டு இல்லையா? பரவாயில்ல, எல்லாம் ஹிந்தி சொல்றேன். வெரி குட், நல்ல விஷயம். வாணியினுடைய முக்கியமான சாரம். பாபா சொல்கிறார், இந்த நாள் நினைவு நாளாக மட்டுமல்லாமல் சக்திசாலியான நாளாக கூட இருக்கிறது. ஏனெனில் தன்னை சூக்ஷ்மவதனவாசி ஆக்கி பிரம்ம பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி இருந்தாரு? நிமித்தமா இருந்தார். குழந்தைங்களுக்கு நிமித்தமா இருந்தார் பிரம்ம பாபா. 2வது பாயிண்ட், பாபா கூறுகிறார் எப்படி பழைய குழந்தைகளுக்கு பாபா என்ன கொடுத்தாரு? சாரி, பழைய குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தாரு? 2 என்ஜின் கொடுத்திருக்கிறாரு, டபுள் என்ஜின் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? புது குழந்தைகளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? மகிழ்ச்சி, உதவி மற்றும் மகிழ்ச்சியினுடைய லிப்ட் கொடுத்திருக்கிறாரு. மகிழ்ச்சி, சந்தோஷம், உதவி அப்படிங்கிற லிப்ட் கொடுத்துட்டாரு பாபா. இத வந்து நமக்கு வந்து டபுள் என்ஜினை கிஃப்டா கொடுத்திருக்காரு பழையவங்களுக்கு. புது குழந்தைங்களுக்கு உதவி, மகிழ்ச்சி இல்ல சந்தோஷம்னு சொல்லலாம். இதனுடைய லிப்ட பாபா 2 பேருக்கும் கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. 3வது பாயிண்ட், என்ன வேண்டுமோ, எந்த வினாடியில் வேண்டுமோ அதனுடைய சுரூபத்தை தனக்குள்ள தாரணை பண்ணுங்கிறாரு. நீங்க சக்திசாலியான அப்பதான் நம்ம வந்து வில் பவர் நம்மகிட்ட இருக்கு, நம்ம கிட்ட சக்தி இருக்குன்னு சொல்லலாம். அன்பாவும் இருங்க, கூடவே சக்தியாவும் இருங்க. இதுக்கு பேரு தான் ஆன்மீக தன்மை. அன்பின் சொரூபமாக மட்டும் இருந்தா லௌகிக தன்மைங்கிறார். அன்பாவும் இருங்க, சக்திசாலியாவும் இருங்க. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம என்ன முரளி கேட்டோமோ அத ஆதாரத்துல நம்ம யோகா பண்ணலாம். நான் ஆத்மா, நான் உயர்ந்த பிராமண ஆத்மா, இன்று நான் 8வது நாளாக இந்த பிரம்ம பாபாவிற்கு சமமாக ஆகக்கூடிய பட்டியில் நான் இணைந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னை நான் சோதனை செய்து பார்க்கின்றேன். ஒவ்வொரு நாளும் எனக்குள் எந்த அளவு ஆன்மீக முன்னேற்றம் இருக்கிறது என பரிசோதனை செய்கின்றேன். எனக்கு முன்னால் ஆன்மீக பரிஸ்தா பிரம்ம பாபா இருக்கின்றார். இவரை போல ஏஞ்சலாக பரிஸ்தாவாக ஆவதுதான் என்னுடைய உண்மையான குறிக்கோள்.
நான் ஆத்மா எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றேனோ அந்த அளவு நான் சக்தி நிறைந்தவனாக மாறப்போகின்றேன். நான் ஆத்மா என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு பரிஸ்தாக்களின் உலகமான சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கிறேன். வெண்மைப் நிறமான பரிஸ்தாக்களின் உலகத்தில் பாப் தாதா தன்னுடைய இரு கரங்களை நீட்டி என்னை அவர் அருகில் அழைக்கின்றார். நான் பாப் தாதாவின் அருகில் செல்கிறேன். பாப் தாதா தன்னுடைய அனைத்து சக்திகளை எனக்கு உயிலாக கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப் தாதானுடைய கைகள் ஒவ்வொருத்தருடைய தலையில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. தன்னுடைய கைகள் மூலமாக அனைத்து சக்திகளையும் எனக்குள் நிறைத்து கொண்டிருக்கிறார். நான் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். தன்னுடைய கைகள் என்னுடைய தலையின் மீது இருக்கின்றது. குழந்தாய், நீ வெற்றியாளர் ஆத்மா. மாயின் மீது, இந்த இயற்கையின் மீது வென்ற ஆத்மா என வரத்தை கொடுக்கிறார். பிரச்சனைகளின் மீது வெற்றியடைந்த ஆத்மா என்ற வரத்தை கொடுக்கின்றார். குழந்தாய், நீ முழு உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மா என்ற வரத்தை கொடுக்கிறார். நீ பாப் சமான் ஆத்மா என்ற வரத்தை கொடுக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு வார்த்தைகள், என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது.
நான் பாப்சமான ஆத்மா, தந்தைக்கு சமமான அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் தந்தைக்கு சமமாக இருக்கும் உயர்ந்த ஆத்மா நான். தாதா தன்னுடைய கைகளை நம்ம தலையிலிருந்து மெதுவா எடுத்து நம்ம தலையில ஞான கலசத்தை வச்சுட்டாரு. நல்லா ஃபீல் பண்ணுங்க. என்னுடைய தலையின் மீது ஞான கலசம் இருக்கின்றது. இந்த ஞான கலசத்தில் உள்ள ஞானத்தை யாரையெல்லாம் சந்திக்க போகின்றேனோ அனைவருக்கும் கொடுக்க போகின்றேன். ஞான கலசத்தை வைத்த பிறகு தந்தை என்னுடைய நெற்றியில் வெற்றி திலகத்தை வைத்து விடுகிறார். என்னுடைய கைகளில் வெற்றி கொடியை கொடுக்கின்றார். அப்படியே உங்களையே நல்லா காட்சிப்படுத்தி பாருங்க. உங்க தலைமையில ஞான கலசம் இருக்கு, தலையில உங்க நெற்றியில வெற்றி திலகம் மின்னிட்டு இருக்கு, உங்க கைகள்ல வெற்றி திலகம் வெற்றி கொடி இருக்கு, உங்களுடைய கழுத்துல வெற்றி மாலை இருக்கு. பாபா, சிவ் பாபா, பிரம்ம பாபா 2 பேருமே நம்முடைய ஆத்மாவை அலங்காரம் செய்து நம்மளை பாக்குறாரு. குழந்தைங்களை எப்படி அம்மா அப்பா அழகுபடுத்தி பார்ப்பாங்களே, பொட்டுப்பூவெல்லாம் வச்சு, அது மாதிரி பாபா நம்முடைய ஆத்மாவை அழகுபடுத்திட்டு இருக்கிறாரு. நான் ஆத்மா இப்பொழுது அலங்கரிக்கப்பட்ட காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கின்றேன். ஸ்திதியில பாப்தாதா கூட நம்ம மெதுவா கீழே இறங்கி வரலாம். சாக்கார உலகத்துக்கு வரலாம். நான் ஆத்மா சரிஸ்தாவா இந்த ஸ்தூல உடல்ல பிரவேசிக்கிறேன். எனக்குள்ள எல்லா சக்திகளும் எல்லா குணங்களும் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கிறத நான் உணர்றேன். இன்னைக்கு முழு நாளும் யாரையெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ எல்லாருக்குமே பாபா கிட்ட வாங்கின ஏதாவது ஒரு சக்திய இல்ல குணத்தை யார சந்திக்கிறோமோ உங்களுக்கு கிஃப்டா நம்ம கொடுக்குறோம். பாபா நமக்கு மகிழ்ச்சி ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. லிஃப்ட், அதுக்கப்புறம் லிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு பாபா. உதவிங்கிற லிஃப்ட், டபுள் என்ஜினை பாபா கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. அவரை மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலனாலும் நம்ம குணங்களை சக்திகளை நம்முடைய வார்த்தைகள் மூலமா நம்முடைய எண்ணங்கள் மூலமா நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்களுக்கு குணங்களை சக்தியில நம்ம கிஃப்டா கொடுக்கணும்.
ஓம் சாந்தி. சாந்தி.